25th ஃபிலிம் மாதிரி இல்லை ஜிவி இது. ஆஸ் யூஷுவல் ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது. அண்ட் தென் ஸ்டோரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப லிட்ரலாக வந்து கடல் ஊர் அது கான்செப்டே கன்ஃபியூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. ப்ரோ படம் வந்து ரொம்ப மொக்க தான் ப்ரோ. சூர மொக்கையாக வந்த இப்போ ரீசெண்ட் வந்த எல்லா படமும் மாதிரி இது ஒன்று ரொம்ப சுமாராக எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனால் எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆனால் இது ஒரு புது முயற்சி தான். படத்தில் ஒரு சீன் கூட நல்லா இல்லைங்க. பார்க்கலாம் ப்ரோ ஒரு டைமில் அந்த அளவுக்கு படம் அந்த அளவுக்கு இல்லை. எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்களா. பேய் படம் மாதிரிலாம் இல்லை. பயம் ஏதோ ஒவ்வொருத்தர் ஜம்ஸ்கார் இருக்குது அவ்வளோதான். ஜிவி பிரகாஷ் அண்ட் திவ்யா பாரதி இவங்களுக்காக தான் படம். மற்றபடி வந்து ஸ்டோரி வைஸ் வந்து பார்த்தோம்னா ஆக்சுவல் ஸ்டோரி. பட் ஆனால் என்ன கதைன்றது எனக்கு தெரியல இன்ன வரைக்கும். ஒன்று சூப்பர் நேச்சுரலாக போகுது, இன்னொன்று கமர்ஷியலாக போகுது, இன்னொன்று ஃபேண்டசி த்ரில்லர் ஹாரர் த்ரில்லர் அந்த மாதிரி போகுது. என்ன ஜானர்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. 2-3 சீன் இருக்குது. பட் ஆனால் அவ்வளோ பேர் பயப்பட மாட்டாங்க ப்ரோ. அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லை. மெயினாக வந்து பார்த்தோன்னா கிளைமேக்ஸ் வந்து ஓரளவுக்கு நேர்த்தியாகவே பண்ணியிருந்தாங்க. பார்ட் 2 லீடு கொடுத்துருக்காங்க. ஸோ சாங் வந்து பார்த்தோன்னா ராசா ராசா தாங் தவிர ஒரு எதுவுமே மனசில் நிற்கல. மொகானான்னு ஒரு அனிமேஷன் படம் பார்த்துருப்போம். அதோட ஒன்லைன் எடுத்து வச்சு இவங்க பண்ண மாதிரி இருக்குது. மற்றபடி படத்தில் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக லேக் தான். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல. அது நடுவில் தான். கிளைமேக்ஸ்லாம் வேறு மாதிரி முடிச்சு வச்சுக்கிறாங்க. அவங்க ஆளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. எந்த கதையை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல. மோஸ்ட்லி ஒரு டைம் பார்க்கலாம். அவ்வளோ ரொம்ப லேக் ஆகுது, கன்ஃபியூஸ். அதாவது ஸ்டோரி கிளைமேக்ஸில் தான் எல்லாத்தையுமே சஸ்பென்ஸ் மாதிரி கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸ்லேயுமே வந்து அதில் டியூல் மாதிரி மேலே இவங்க கேட்டவனா அவங்க கேட்டவனாங்கிறதே எதுவுமே கன்ஃபியூஸ்ட் ஆகலை. அது ஒரு மாதிரி தான் போச்சு. அவரது நல்லா தான். அந்த ராசா ராசா அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி படத்தில் ஒன்றுமே இல்லை. மேக்கிங் வைஸ் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த உழைப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் புதுசாக ஒன்று பண்ணிவிட்டு இந்த உழைப்பை வேஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னு தான் நான் யோசிக்கிறேன். இது வேறு மாதிரி எதாவது யோசிச்சிருக்கலாம். ஃபேமிலியே பார்க்கலாம், போர் அடிக்கும் அவ்வளோதான். மாதிரி ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான். பட் ஆனால் பயங்கர ஸ்லோ. எல்லாருக்கும் ஆக்டிங் ஏதாவது இந்த பிரச்சனை இல்லைங்க. பட் ஆனால் இப்போ ஒரே விஷயம் என்னென்னா படம் பயங்கர ஸ்லோ. பேய் படம் மாதிரிலாம் அதுவும் ஒன்றுமே இல்லை. ஹாரரு அதுதான் எனக்கு புரியல. ஒரு காம்பினேஷன் மாதிரி கொண்டு போய் எல்லாத்தையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். கிளாரியாக அதாவது ஹாரர் ஃபிலிம்னா ஹாரர் ஃபிலிமாகவே போயிருந்துருக்கலாம். இல்லை ஒரு நார்மலாக ஒருத்தன் ஆசை பிடிச்சவன் ஏமாத்துறான்னு அந்த மாதிரி போயிருக்கலாம். இதில் ரெண்டும் கெட்டானா போயிருச்சு. மியூசிக் ஆவரேஜ் தான் ப்ரோ. ஜிபியே தான் மியூசிக் பண்ணியிருக்காப்புல. பட் ஆவரேஜ் தான். ஹீரோயின் வந்து ஓகே தான். பட் கெமிஸ்ட்ரி அவ்வளோ அந்த மாதிரில ஒரே ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் மட்டும் தான் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருக்கு. பாதி ஃபஸ்ட் ஹாப்பில் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாப்பில் இருந்தால் பேய் படம் மாதிரி காட்டுறாங்க. இல்லை எல்லாம் கரெக்டாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. திகில் படமாக எடுத்துருக்கான். கொஞ்சம் பார்க்கலாம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மியூசிக்கெலாம் நல்லா இருக்கு. எல்லாம் பயிற்சியெல்லாம் கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்குது. திகில் மாதிரி அது பூரா கடலுக்கு பூரா படமாக. அப்போ தாத்தா சரி தவறுனால கடலில் வந்து இது பண்ணுறாங்க. நல்லா இருக்கு பார்க்கலாம். நல்லா இல்லைங்கண்ணா. போர் அடிக்குதுங்கண்ணா. பயங்கர போர். ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே நல்லா இல்லைங்கண்ணா. படத்தில் ஒரு சீன் கூட நல்லா இல்லைங்கண்ணா.